வணக்கம். இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் அதன் எல்லைகளை விரிவாக்கிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்து வருவதுடன் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மறைமுகமாக ஊக்குவித்து வருகிறது. இதனால் இந்தியா தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று உலக அளவில் இரண்டாவது மிகப்பெரிய ராணுவத்தையும் நான்காவது மிகப்பெரிய விமானப்படையையும் இந்தியா தன்வசம் வைத்துள்ளது. இவ்வளவு வலிமையாக இருந்தும் கூட அண்டை நாடுகளுடன் எந்த காலத்திலும் சண்டையில் இறங்கியது கிடையாது. அதே நேரம் நம் நாட்டின் மீது அண்டை நாட்டு ராணுவமோ அல்லது அண்டை நாடுகளின் உதவியுடன் இயங்கும் பயங்கரவாத குழுக்களோ தாக்குதல் நடத்தும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுக்கவும் தயங்கியது கிடையாது. ஏன் சில நேரங்களில் எல்லை தாண்டி சென்று தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்த சம்பவங்களும் உண்டு. இந்த சூழ்நிலையில் புல்வாமாவில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை போலவே மீண்டும் ஒரு மாபெரும் தாக்குதலை நடத்தி தீவிரவாதிகள் அழித்திருக்கும் இந்தியா விமானப்படையின் சாதனையை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். புல்வாமா தாக்குதலுக்கு எதிராக இந்தியா அதிரடி தாக்குதல். பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை லேசர் குண்டுகளை வீசி அழித்தனர். இந்திய விமானப்படைக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டு. காஷ்மீர் இந்தியா வசம் ஒப்படைக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் மட்டும் ஓய்ந்த பாடில்லை என்ற நிலைதான். பல்வேறு தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த ராணுவ வீரர்கள் படுகொலைக்கு காரணமான தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டாலும் வேறு வேறு வகையாக தாக்குதல்களை தீவிரவாதிகள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். பாராளுமன்ற தாக்குதல், செப்டம்பர் 26ஆம் தேதி தாக்குதல், பதன்கோட் போன்ற பெரும் தாக்குதலை அடுத்து இந்த ஆண்டு புல்வாமாவில் பயங்கர தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் சுமார் 45 ராணுவத்தினரை படுகொலை செய்தனர். இந்தியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களிலேயே மிக பெரும் தாக்குதல்களில் ஒன்றாக மாறிய இந்த புல்வாமா தாக்குதல், இதனை அடுத்து தீவிரவாதிகளுக்கும் அதற்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானுக்கும் தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வந்த நிலையில் மீண்டும் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டதை அடுத்து இந்திய விமானப்படை மூலம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி முக்கிய தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் கடந்த 14ஆம் தேதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத தற்கொலைப்பட தாக்குதல் நடத்தியதில் 40 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. நட்பு நாடுகள் பட்டியலில் இருந்து பாகிஸ்தானை விலக்கிய இந்தியா அந்த நாட்டிற்கு பொருட்களுக்கு கடுமையான வரிகளையும் விதித்தது. மேலும் புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவத்தை சுதந்திரமாக செயல்பட அரசு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ராணுவம் தீவிரவாதிகளை களையெடுக்கும் வேட்டையில் அதிரடியாக இறங்கியது. இதில் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அப்துல் ரஷீத் காஷி என்ற தீவிரவாதி கொல்லப்பட்டதுடன் தீவிரவாதிகளை குறிவைத்து ஆங்காங்கு தாக்குதல்கள் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தாக்குதலால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் உருவானதை அடுத்து இந்தியா தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எதிர் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்தது. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை இன்று அதிகாலை அதிரடி தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாம்களை அழித்துள்ளன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 12 மிராஜ் 2000 ரக போர் விமானங்களில் அதிகாலை 3:30 மணிக்கு எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கும் தீவிரவாத முகாம்கள் மீது குண்டுமழை பொழிந்தன. இந்த பதிலடி தாக்குதலில் சுமார் 1000 கிலோ லேசர் வெடிகுண்டுகள் பல்வேறு தீவிரவாத முகாம்கள் மீது வீசியதில் 200 முதல் 300 வரையிலான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலின் மூலம் தீவிரவாத முகாம்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக விமானப்படையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானங்கள் எல்லை தாண்டி பறந்ததை பாகிஸ்தானும் உறுதி செய்துள்ளன. இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய விமானப்படை எல்லை கட்டுப்பாட்டை மீறியதாக குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் முசாஃபராபாத் துறைமுகத்தில் இந்திய விமானங்கள் ஊடுருவி தாக்குதல் நடத்தின. பாலாகோட் பகுதியில் பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து அவை தப்பிச் சென்றன என்றும் பாகிஸ்தானின் விமானப்படை பதிலடி தாக்குதல் நடத்தியதால் இதில் பாகிஸ்தானுக்கு உயிரிழப்பும் சேதங்களும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் அதிரடி சம்பவத்தை இந்திய ராணுவம் செய்திருப்பது உறுதியாகி உள்ளது. இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். மிர்ரேஜ் போர் விமானம் 12 போர் விமானங்கள் பேருக்கு 1000 கிலோ எடையுள்ள வெடிமருந்துகளை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்த தடம் தெரியாமல் அழிக்கக்கூடிய ஒரு போர் விமானம். என்னதான் பாகிஸ்தான் இந்த தாக்குதல் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஜெய்ஷி தீவிரவாதிகள் இருந்த முகாம்களை முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கூடிய விரைவில் பாதிப்புகள் குறித்த விவரங்கள் வெளியிடுவோம். ஏன்னா 1-2 போர் விமானங்கள் நடந்த சம்பவத்தை அப்படியே படம் பிடிச்சிருக்கு. அவை சீக்கிரத்தில் வெளியிடுவோம். அதை வச்சு தான் எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது முற்றிலும் தவறான தகவல் என்று அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அதில் ஈடுபட்டவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் அப்படின்னு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்ததை போலவே நாட்டு மக்களாகிய நாமும் எதிர்பார்த்தது போலவும் இன்னைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. மோசமான தாக்குதலை நிகழ்த்திய தீவிரவாதிகளுக்கு இதுதான் சரியான பதிலடி. நாம் அனைவரும் இதற்காக சந்தோஷப்படணும். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் அவசரமாக கூடியது. தாக்குதல் இந்திய தரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு தரப்பட்டுள்ள வலுவான பதில். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தனது விமானப்படை மற்றும் வான்வழி தடத்தில் உள்ள வலிமையை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த சம்பவம் இருக்கு. இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் என்பதற்கான தகவல்களை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரும் செய்திகளே கூறியிருக்கிறது. அதில் இந்திய படையினர் பாலாகோட் பகுதியில் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருப்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. நமது நாட்டு ராணுவ வீரர்களை புல்வாமாவில் பறிகொடுத்த இந்திய ராணுவம் அந்த தாக்குதலை நடத்திய ஜெய்ஷி முகமது அமைப்பை பூண்டோடு ஒழித்து கட்ட பல்வேறு திட்டங்களை வகுத்து வந்ததுடன் கடுமையான போர் பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள ஜெய்ஷி முகமது அமைப்பினர் மீது சரமாரியாக குண்டுமழை பொழிந்து தீவிரவாத பகுதியை அழித்துவிட்டதாக கூறுகிறது. பாகிஸ்தானும் இந்திய போர் விமானங்கள் எல்லை தாண்டி வந்ததை உறுதி செய்திருக்கும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவின் மீது பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் நாட்டின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. அப்போது எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவமும் எல்லை கடந்து இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் என்பதால் நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்க அனைத்து விமானப்படைகளுக்கும் அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் இந்த தாக்குதலுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்திய விமானப்படையின் பைலட்களுக்கு எனது வணக்கங்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா தன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய ஊடுருவல் மற்றும் குறிப்பிடத்தக்க தாக்குதலாகும். இருப்பினும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியின் பூஞ்ச் செக்டரில் உள்ள பாலாகோட் பகுதி வரை சென்று தாக்குதல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய அடையாள தாக்குதல் ஆகும். பாகிஸ்தானில் பிரதமராக இம்ரான்கான் பொறுப்பேற்ற பிறகு இப்பிரச்சனை உருவாகி உள்ளது. அதனால் பாகிஸ்தானின் பதிலடி எந்த வகையில் இருக்கும் என்பதை பொறுத்து இந்தியா எந்த வகையில் பதிலடி கொடுக்கும் என்று உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே கூறும்பொழுது, பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் பல்வேறு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை மூலம் தகவல் கிடைத்ததை அடுத்து அதனை தடுக்கும் விதமாகவும் தகுந்த பதிலடி கொடுக்கும் விதமாகவும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். எங்களுக்கு கிடைத்த நம்பகமான உளவுத்துறை தகவலின்படி நாட்டின்
பல்வேறு இடங்களில் ஜெய்ஷ்-இ-முகமது தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தது. இதற்காக ஏராளமான தற்கொலைப்படை தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதற்காகவே அவர்கள் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவது முக்கியமானதாக மாறியது. அத்துடன் தாக்குதல் நடத்தும் இடத்தை தேர்வு செய்வதில் இன்னொரு விதிமுறையையும் கடைபிடித்தோம். அது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று. பாலக்கோட் பகுதி மலை உச்சியின் மீது உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் உள்ளது. இதன் அடிப்படையில் பாலக்கோட்டை இந்தியா தேர்வு செய்தது. அங்குள்ள ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தின் மிகப்பெரிய முகாமை இந்தியா அழித்தது. விமானப்படை நடத்திய இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமதின் ஏராளமான தீவிரவாதிகள், பயிற்சியாளர்கள், மூத்த தளபதிகள் மற்றும் தற்கொலை படையினர் கொல்லப்பட்டனர். இந்த முகாமுக்கு மௌலானா யூசுப் ஆசர் என்று அழைக்கப்படும் உஸ்தாத் கௌரி என்பவர் தலைமையேற்றிருந்தார். இவர் ஜெய்ஷ்-இ-முகமதின் தலைவர் மஹூத் ஆசாரின் மைத்துனர் ஆவார். தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக போராட அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தீவிரத்துடன் எடுத்து வருகிறது. இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தை தனது மண்ணிலோ பிரதேசத்திலோ அனுமதிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் 2004 கூறியது. இனியாவது மற்ற இடங்களில் உள்ள அனைத்து தீவிரவாதம் மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தை ஒழிக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்களை தங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என கூறியது. ஆனால் அதை செயல்படுத்தவில்லை. இனியாவது தீவிரவாத இயக்கங்களை ஒழிக்க முன்வரும் என்பதை நம்புகிறோம் என அவர் கூறினார். இந்நிலையில் இந்தியாவின் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். தற்காப்புக்காக தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு உரிமை உள்ளதாக கூறியுள்ள அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மெஹ்மூத் குரேஷி, பாகிஸ்தானுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்ற போதிலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதை புகார் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த தாக்குதலால் ஆத்திரமடைந்துள்ள ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கம் இந்தியா முழுவதும் தற்கொலைப்படை தாக்குதல்கள் நடத்தப்போவதாக ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்தியா மிகுந்த கவனத்துடன் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாகவும், அதன்படி பாலக்கோட்டு மலை உச்சியில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும், இதன் மூலம் அங்கிருந்த ஜெய்ஷ் தீவிரவாத அமைப்பின் மிகப்பெரிய முகாம் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். விமானப்படை நடத்திய இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமதின் ஏராளமான தீவிரவாதிகள், பயிற்சியாளர்கள், மூத்த தளபதிகள் மற்றும் தற்கொலை படையினர் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்களை தங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என கூறியது. ஆனால் அதை செயல்படுத்தவில்லை. இனியாவது தீவிரவாத இயக்கங்களை ஒழிக்க முன்வரும் என்பதை நம்புகிறோம் என அவர் கூறினார். இந்த தாக்குதலில் குறைந்தது 200 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் இந்த தாக்குதல் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று தெரிவித்திருப்பதுடன் வேறு எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் அவர்கள் தரப்பில் கூறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகளின் முகாம் ஒன்றினை அழித்திருக்கின்றனர் நமது பாதுகாப்பு படையினர். அதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நம் நாட்டின் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சுதந்திரம் அளித்ததின் காரணமாகத்தான் இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடிந்திருக்கு. மேலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் 100% வெற்றிகரமாக முடிந்தது என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் புகுந்து பதில் தாக்குதல் நடத்தியதால் ஆத்திரமடைந்திருக்கும் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்க தீவிரவாதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதோடு பாகிஸ்தானின் எதிர் தாக்குதலை சமாளிக்க சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அனைத்து வான்வெளி பாதுகாப்பு சாதனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க இந்திய விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புல்வாமா அல்லது மும்பை பாணியில் மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்திய அரசுக்கும் நம்ம விமானப்படைக்கும் நான் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு சரியான முடிவு எடுத்ததுக்காக இந்த தாக்குதலை நம்ம நிறைவேற்றியிருக்கோம். நேர்த்தியான முறையில் கையாண்டிருக்கோம். என்னோட எல்லா விமானப்படை வீரர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்திய அரசு புல்வாமா தாக்குதலுக்கு மிகச்சரியான பலமான பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்ம எடுத்த முடிவை நான் ரொம்ப பாராட்டுறேன். எதிர்த்தரப்பிலிருந்து எவ்விதமான எதிர்வினை வந்தாலும் வரல
என்றாலும் அதற்கு இந்தியா இப்போதே தயாராக இருக்க வேண்டும். இராணுவமாக நாம் அவர்களை விட மிக சிறந்த நிலையில் இருக்கிறோம். அதை நம்ம பாதுகாப்புக்காக அச்சுறுத்தல் வரும்போது அதை வெளிக்காட்ட எப்போதும் தயாராக இருக்கும். ஜம்மு காஷ்மீர், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தீவிரம் முக்கிய பகுதிகளிலும் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. அது தவிர நாட்டின் முக்கியமான நினைவு சின்னங்கள், வரலாற்று பகுதிகள் ஆகியவற்றிலும் கண்காணிப்பை அதிகரிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பரபரப்பான சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்தது. விமானப்படையின் இந்த தாக்குதலை கொண்டாடும் அதே நேரம் நாம் விழிப்பாக செயல்பட்டு வேறு எந்த தாக்குதலும் நடக்காத வண்ணம் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக மிக அவசரமானதும் கூட. ஏற்கனவே இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் இந்தியா மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட மற்றும் எல்லையோர மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்நிலையில் இந்த பதற்றமான சூழலில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுகிறது. அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும். அதே நேரம் பாகிஸ்தான் அரசும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த தாக்குதல் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தாலும் ஒன்றே ஒன்றுதான், இனி நம் மண்ணில் எந்த காரணம் கொண்டும் ஒரு உயிரும் போகக்கூடாது என்பதுதான் அது. மேலும் தீவிரவாதம் எந்த வகையில் வந்தாலும் சரி, அதை வேறறுக்க இந்தியா தயங்காது என்பதை இந்த தாக்குதல் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறது.